நமது கதை நாயகன் கார்த்திக். கார்த்திக்கின் அம்மா பெயர் லட்சுமி. லட்சுமிக்கு ரொம்ப நாளாக தனது தம்பி வீட்டிற்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. கார்த்திகிடம் கேட்டால் அவன் வேண்டாம் என்று ஒரே பதிலை மட்டும் சொல்கிறான். ஆனால் லட்சுமி விடாவடியாக நான் சென்றே ஆக வேண்டும் என்று கார்த்திகிடம் மண்டாடுகிறான். கார்த்திக் வேண்டா வெறுப்பாக சம்மதிக்கிறான். லட்சுமி அன்றைக்கு சந்தோஷமாக ஊருக்கு கிளம்புகிறாள். அப்போது கார்த்திக், அம்மா ஞாபகம் இருக்கட்டும், விசேஷம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்கள் பஸ் ஏறிடணும், அன்னைக்கு நைட்டே நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும், ஓகேவா என்று லட்சுமியிடம் கூற, அதுக்கு லட்சுமி, சரிடா கண்ணா, என் தம்பி ரொம்பவுமே மாறிட்டான்டா, நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், ஓகேவா என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக செல்கிறாள். அவள் சென்று ஒரு வாரம் கழிந்தது. லட்சுமி திரும்பவே இல்லை. கார்த்திக் ஃபோன் செய்கிறான், ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். கார்த்திக் பதறி அடித்துக்கொண்டு மாமா முருகன் வீட்டிற்கு செல்கிறான். முருகன் ஆனால், அக்கா அன்னைக்கே கிளம்பிடுச்சுப்பா, பஸ் ஏற்றி விட்டவனே நான் தான் என்று கூற, கார்த்திக் சந்தேகத்துடன் விடவில்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிறான். அன்று போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ராகவன் இருந்தார். இன்ஸ்பெக்டர் ராகவன் கார்த்திக்கிடம், கார்த்திக், உன் மாமன் சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவனை பற்றி விசாரிச்சப்போ அவன் பையனுக்கும் உடம்பு சரியில்லைன்னு, அதுக்காக அவன் ஒரு சாமியாரை நம்பி சுற்றுறான்னு தெரிய வந்திருக்கு. நாங்கள் அவனை ட்ராக் பண்ணுறோம், நீ கவலைப்படாத என்று ஆறுதலாக இன்ஸ்பெக்டர் கூறிவிட்டு அவரது வேட்டையில் இறங்குகிறார். முருகன் இருக்கும் இடம் தெரிய வந்தது. போலீஸ் டீம் சத்தம் இல்லாமல் அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறது. கார்த்திக் மற்றும் ராகவன் மறைந்திருந்து பார்க்கிறார்கள். முருகன் அழுது கொண்டே சாமியாரிடம் பணத்தை கொடுக்கிறான். முருகன் சாமியாரிடம், சாமி, அக்கா கதையை முடிச்சிட்டேன், என் பசங்க பொழைச்சிப்பாங்கல்ல, இதுக்கு மேலே எதுவும் ஆகாதுல்ல. அதற்கு சாமியார், கவலைப்படாத, எல்லாம் சரியாகும், நீ கிளம்பு, இங்கே இருக்கக்கூடாது, நீ கிளம்பு என்று கூற, முருகன் கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர் ராகவன் துப்பாக்கியுடன் முன்னால் வந்து நிற்கிறார். அப்போது ராகவன், நிற்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க, இல்லைனா நான் ஷூட் பண்ணிடுவேன் என்று கூறுகிறார். சாமியார் நழுவி ஓட பார்க்கிறான். ஆனால் மறைந்திருந்த மற்ற போலீஸ்காரர்கள் அவனை மடக்கி பிடிக்கிறார்கள். முருகன் தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். கார்த்திக் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராகவன் எதிரில் நிற்கிறார்கள். அப்போது இன்ஸ்பெக்டர் ராகவன், உண்மையை சொல்லு முருகன், உன் அக்கா எங்க, உண்மையை சொல்லு என்று நடுங்கும் குரலில் கூற, முருகன் நடுங்கி கொண்டு, சார், என் பசங்க 2 பேரும் ரத்தம் கக்கி சாக கிடந்தானுங்க, ஆஸ்பத்திரிக்கு போனால் சொத்தையே விற்க சொல்கிறானுங்க. அப்போ தான் சாமி சொன்னார், உன் அக்கா ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அவன் ரத்தம் சிந்தினாதான் உன் வம்சம் தலைக்குன்னு சொன்னார் சார், எனக்கு வேறு வழி தெரியல சார் என்று முருகன் அழுது கொண்டே கீழே அமர, கார்த்திக் அதிர்ச்சியில் சிலையாகி நிற்கிறான். முருகன் கார்த்திக்கிடம், வேற வழி தெரியல கார்த்தி, பெத்த பிள்ளையை காப்பாற்ற கூட பிறந்த அக்காவை காட்டுக்கு கூட்டிட்டு போய் என்று அழுகிறான். கார்த்திக் ஆவேசமாக, அம்மாவை என்னடா பண்ண, உண்மையை சொல்லுடா, எங்க அம்மாவுக்கு என்னடா ஆச்சு என்று கூற, அப்போது முருகன், கொன்னுட்ட கார்த்தி, அவ கழுத்தை நெரிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டேன். கார்த்திக் அதை கேட்டு அம்மா என்று கத்தியபடி முருகனை எட்டி உதைக்கிறான். கார்த்திக் அழுது கொண்டே மூளையில் சாய்கிறான். இன்ஸ்பெக்டர் ராகவன் சாமியாரின் சட்டையை பிடிக்கிறார். ராகவன், யோ, பணம் பறிக்கவாடா இப்படி ஒரு பரிகாரம் செய்ய சொன்ன, பணம் சும்மா வருமா சார், எவனாவது சாகணும், இல்லை எவனாவது சாகடிக்கணும், அப்போதான் பயம் வரும், பயம் வந்தாதான் என் காலில் விழுந்து காசை கொடுப்பானுங்க. இன்ஸ்பெக்டர் ராகவன், அட்ட பாவி, அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது? அதற்கு சாமியார், அதுவா, நான் கொடுத்த தீர்த்தம் தான், அதில் லேசாக விஷத்தை கலந்து கொடுத்தேன், பசங்க துடிச்சாதான் அப்பன் துடிப்பான், அப்பன் துடிச்சாதான் அவன் அக்கா பலியாவா. இதை கேட்டதும் முருகன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். தன் அக்கா தன் பிள்ளைகளுக்காக சாகவில்லை, ஒருவனின் பேராசைக்காகவும் தனது புத்தித்தன்மைக்காகவும் செத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிகிறது. முருகன் வெறி பிடித்தவன் போல, அட்ட பாவி, என் பசங்களுக்கு விஷம் வச்சு என் அக்காவையும் என் கையாலேயே கொல்ல வச்சிட்டியாடா. முருகன் விலங்கு மாட்டிய கைகளாலேயே சாமியாரை தாக்க பாய்கிறான். போலீஸ் பிரிக்கிறார்கள். கார்த்திக், போலீஸ், முருகன் எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஒரு மரத்தடியில் மண் புதிதாக தோண்டப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் ராகவன், தோண்டுங்க என்று கூற, போலீஸ்காரர்கள் மண்ணை தோண்டுகிறார்கள். சிறிது நேரத்தில் ஒரு புடவை தெரிகிறது. கார்த்திக் அம்மா என்று கதறியபடி குழிக்குள் இறங்குகிறான். லட்சுமியின் உடல் வெளியே எடுக்கப்படுகிறது. அவள் முகத்தில் பயம் இல்லை, தன் தம்பிக்காக உயிரை விட்ட அமைதி இருக்கிறது. லட்சுமியின் உடலுக்கு கார்த்திக் கொல்லி வைக்கிறான். அவன் கண்கள் அழுது அழுது வறண்டு போய்கின்றன. இன்னொரு பக்கம் போலீஸ் ஜீப்பில் முருகனை ஏற்றுகிறார்கள். அவன் பைத்தியவன் பிடித்தவன் போல வானத்தை பார்த்து சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறான். அவன் வாழ்க்கை இத்துடன் முடிந்து விட்டது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.